காலையில எந்திரிச்ச உடனே ஸ்நாக்ஸ் கைக்கு வந்துடணும்ல. நீ ப்ரஷ் பண்ணியடி? நோ, ப்ரஷ் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ். என்னலாம் பப்ஸு. இந்த முறுக்க நான் லாஸ்ட் டைம் சாப்பிடவே இல்லை. இதுக்கு வாய்க்கு தான் போயிருக்கோம். இந்த பிஸ்கெட் தான் நேற்று கேட்டியா உங்க பாட்டி கிட்ட? காலையில வந்தோன்னு இது என்னோட ஐட்டம். உனக்கு பிடிக்குமா? இந்த சாக்லேட் இப்பதான் பாக்குறதான். ஒரே நாள காலி பண்ண ஓட்டப்பள்ளி எனக்கு வச்சுக்கவே மாட்டேன். காலையில அவங்க பாட்டி சாக்லேட் அது இருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா எனக்கு ஒண்ணு கூட கிடைக்காது. முதல்ல சாப்பிடுங்க, முதல்ல டிஃபனை சாப்பிடுங்க. நல்லா எடுத்து வைங்க. ஓகே ஷேபி, இது ஒரு நாள்ல காலி பண்ணுவீங்களா? பெங்களூருக்கா? பெங்களூர் போறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு. சரி சரி. இன்னைக்கு நம்ம வீட்டுல லஞ்ச் என்னன்னா, எங்க கன்னியாகுமரி ஸ்பெஷல் மார்த்தாண்டம் ஸ்பெஷல் தீயல். அதுதான் எங்க அம்மா இன்னைக்கு பண்ண போறாங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்லாம் ஆயிடுச்சு. இன்னைக்கு குக்கிங் தான் பண்ணணும். அது எப்படி பண்றாங்கிறத நம்ம பார்த்துடலாமா? தீயலுங்கிறது ரொம்ப எங்களுக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப 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 எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு குழம்பு தான். அடிக்கடி பெங்களூர்லேயே நான் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம வழுதுனங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு தீயல் தான் பண்ண போகிறோம். அது நான் பண்ணலை, எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க. அது எப்படிங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு. அப்புறமா கருவேப்பிலை போட்ட மேலே சின்ன வெங்காயம் போடுறாங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் நல்லா தானே. அங்கே என்ன இடிக்கிறீங்க? பூண்டு இடிச்சு கொடுத்தாங்க. பூண்டை இடிச்சு தான் போடுவீங்களா? பூண்டை இப்படி இடிகளில் வச்சு இடித்து நம்ம சின்ன வெங்காயத்துக்கு கூட போட வேண்டியதுதான். சின்ன வெங்காயம் இடிக்கணும். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் நம்ம சதைச்சி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ண வழுதனைக்காய். இது எங்கள் ஊரில் வழுதனைக்காய். ஆனால் பச்சை கலர் கத்திரிக்காய் நீட்டமாக வரல, அந்த கத்திரிக்காய் தான். இந்த வழுதனைக்காவை போட்டு இதுதான் மெயினாக நம்ம தீயலுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அதை போட்டுக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போடுறாங்க. கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட தக்காளி வழுதனைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு அடுத்து என்ன சேர்த்துக்கணும்? அடுத்த லாஸ்ட்டாக முருங்கைக்காய். இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பக்கத்துலேயே நம்ம அடுப்பில் சோறு ரெடி ஆகிட்டு இருக்குது. சோறு ரெடி ஆகட்டும். நம்ம போட்டதெல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு இப்போ புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதை வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். எப்பவுமே இந்த தீயல் எல்லாம் மண் சட்டியில் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
புளிக்கரைசல் போட்டுட்டு கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். பக்கத்துலேயே நமக்கு மசாலா இங்கே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்காங்க. இந்த மசாலாவில் என்னெல்லாம் போட்டிங்க? முழு மல்லி, மிளகு, தேங்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா. இந்த மசாலா தான் இந்த தீயலுக்கு மெயினே. நல்லா வறுத்து அரைச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த கிப்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அதனால் இதில் இந்த மசாலா தான் அரைச்சி வச்சுருக்காங்க. இந்த புளி கரைசலில் நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி நல்லா வறுத்தரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு மசாலா தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. நீ என்னம்மா? நாகப்பழம் இல்லை, நாவல் பழம். இது காலையில் அவளுக்கு சித்தப்பா வாங்கிட்டு வந்தது. இப்போ எல்லாம் முருங்கைக்காவை சேர்த்துக்கிறாங்க. முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம், தாராளமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். என்ன உப்பா? எடுத்துட்டு போ. முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டு, பெரிய உப்பு எதுக்கு எடுக்கிற? மேலே தானே சின்ன உப்பு இருக்கு. அங்கே கொஞ்சம் கவரில் இருக்கு. இங்கே வந்து எல்லாம் போட்டாச்சு. போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சுல்ல. எல்லாம் உப்பு காரம் எல்லாம் போட்டு ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்மளோட கடைசியாக கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது கொதித்து முடித்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு. நம்ம தீயல் நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போதே ஒரு வாசனை வரும். அப்போவே நல்லா சாப்பிடணும் போல தோணும். நல்லா கொதிக்குது. என்னதான் நான் பெங்களூர்ல தீயல் வச்சாலும் இங்க வந்து எங்க அம்மா கையால வைக்கிற ஒரு தீயலுக்கே ஒரு தனி ருசி. எனக்கு நல்லா பிடிக்கும். நம்ம என்னதான் பண்ணி சாப்பிட்டாலும் நமக்கு இன்னொருத்தவங்க பண்ணி தந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ருசியே வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அம்மா வீட்டுல வந்து வேலை வெட்டி எதுவும் பண்ணாம வெட்டியா உட்காந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அதை விட தனி ருசி அதிகம். ஆனா எங்க அம்மா தான் பாவம். நாங்க வந்தாலும் வேலைதான், வராம போனாலும் வேலைதான். உங்களுக்கு எப்ப ரெஸ்ட் கிடைக்கும்? நீங்க பெங்களூருக்கு வாங்க, உங்களுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்குறேன். ஆமா, ஆனா என்ன நம்ம பண்றதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு காரம் சாரம் தூக்கலா இருக்கணும். நம்ம எல்லாம் பெங்களூர்ல போய் காரம் கம்மியா சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்க நான் காரம் கம்மியா பண்ணாலும் நமக்கு காரமா தான் இருக்கு. ஆனா அங்க வந்து நாங்க காரம் கம்மியா சாப்பிட்டு இவங்க வந்து அங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அது ஒத்துக்காது. மொத்தம் எத்தனைன்னா நாங்க 3, அங்க 2, 5, 7 பேர். முட்டை இன்னைக்கு தீயல், முட்டை, அப்புறமா என்ன மீன்? இன்னைக்கு கொழிவாழை மீன் பொரிச்சு, தீயல், அவிச்ச முட்டை, அப்புறமா கீரை பொரியல்னு நல்ல டேஸ்டியான லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு. முட்டை உடஞ்சிச்சா? வாங்கிட்டு வந்ததில் ஒரு முட்டை டமார் ஆயிடுச்சு. சரி, இங்கே குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம இன்னைக்கு ஒரு குடி பிடிக்க வேண்டியதான். நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சு. இன்னைக்கு பாருங்க வெயில் அடிக்குது. வெயில் பாருங்க. நேற்று பார்த்த வீடியோல இதே நைட்டு தான், இன்னைக்கு பார்த்த வீடியோல இதே நைட்டு தான். நம்ம நேற்று மழையின் காரணமாக குளியலை நான் நிறுத்தி விட்டேன். அதனால அதே நைட்டில நிற்கிறேன். சரி, ஓகே, நீங்க வேலையை பாருங்க, நான் போய் ரெஸ்ட் வாங்குறேன். வேலை பண்றது அவங்க, ரெஸ்ட் எடுக்கிறது. சரி சரி, ஓகே, அவங்க வந்து அவங்க வேலையை கண்டினியூ பண்ணட்டும். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம வேலை என்ன, உட்காந்து டிவி பார்க்குறதா நம்ம வேலை. இங்கே பாருங்க, 2 குரங்குங்க என்ன பண்ணுதுங்க இவங்களுக்கு. எப்போ பாரு உப்பு புளிப்புன்னு எது கொடுத்தாலும் சாப்பிட. காலையில் எந்திரிச்சு மண்டையை கூட சீவலை. உனக்கு ஒரு தலை சீவுறதுக்கு ஆகாதா? 11 வயசாக போகுது. காலையில் எந்திரிச்சு உப்பு போட்டு நாவப்பழம் சாப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன வேண்டாமா? நீங்கள் என்ன பப்ஸு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நீ 1 மாதம்தான், அப்புறமா டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஆலியாவுக்கு இங்கேயே ஸ்கூல் பார்த்து கொடுக்கணுமா? இங்கேயே படிக்க போறாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்தாதான் நல்லா இருக்கு. எப்பவுமே இங்க இருந்தா நல்லா இருக்காது. நம்ம தானே ஆலியா? எல்லா டைமும் இங்கே இருக்கணுமா? அப்புறம் டாடி தனியா பச்சோந்தி. இப்போ ஒரு பச்சோந்தி இவ்வளோ நேரம் இங்க இருப்பா. அவங்க டேடி வந்ததுமே டேடியை விட்டு நீங்கவே மாட்டா. அவங்க சோறு எங்க இருக்கோ அங்க நல்லா உட்காருவாங்க. சோறுனா புளிப்பான ஐட்டம், மாம்பழம், மாங்காய், புளிச்சிக்காய் அப்படின்னு எந்த யாராச்சும் வாங்கி கொடுத்தா அவங்க கூட உட்காந்துருவா. ஆமா தானே? அப்படி ஒண்ணும் இல்லையா? நீ பேசு, நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். அப்படித்தானே உட்காந்துட்டு இருக்க. உட்காரு. நாகினி மாதிரி பர்பிள் கலர்ல ஆயிடுச்சு நாக்கு. எனக்கும் அந்த நாவப்பழம் பிடிக்கும். ஆனா எனக்கும் தொண்டை இச்சிங், கோல்டு ப்ராப்ளம் எல்லாம் இருக்கனால எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் நான் இப்போ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம உடல்நிலை தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. நல்லா வெயில் அடிக்குது. மாடியில் துணியை வேற போட்டிருக்கோம். துணி நல்லா காயட்டும். மத்தியானத்துக்கு மேலே போய் துணியை வேற எடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு அம்மா அங்கே சமைச்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அந்த சைக்கிள் கேப்பில் எனக்கு பிடிச்ச அந்த பழ சர்பத்து, அந்த பாலில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணதை நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். அப்புறமா பழ சர்பத்தும் வாங்கிட்டு வந்தாங்க. இதுவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் ஒரே டைமில் 2 குடிக்க முடியாதுல்ல, அதனால இதை அப்புறமா குடிச்சிக்கலான்னு எடுத்து வச்சுட்டு நம்மளை கொஞ்சம் பாடியை கூல் பண்ணுறதுக்கு வாட்டர் மெலன் எல்லாம் இருக்குது. பட் நம்ம இப்போ இந்த பழ சர்பத்தை குடித்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறீங்களா? ஆல்ரெடி இது பேர் என்ன மீன்? கொழிவாழை மீனை பொரிச்சு வச்சிருக்காங்க. அது பொரிச்சுட்டு இருக்குது. அப்புறமா நம்ம பொண்ணு ஆலியா இங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க மேடம்? முட்டைத்தோல். உனக்கு பிடிச்ச வேலை தானே இது. உரிங்க. அப்புறமா இங்க கலர் அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கோம். பெஸ்ட் காம்பினேஷன் டீயலுக்கு. ஹரிபரியா வேலைகளெல்லாம் நடக்குது. சோறு வெந்துட்டா? சோறு வெந்துட்டே இருக்குது. பண்ணுங்க, நான் சொல்லி தந்த மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. ஆலியா சீக்கிரம் பண்ணு, சரியா? கடைசியாக நம்மளோட லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. தீயல், கீரை கூட்டு, கலர் அப்பளம், ஃபிஷ் ஃப்ரை, எக்குன்னு அருமையான லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே, லஞ்சு சாப்பிட போகிறோம். இங்கே ஆல்ரெடி லஞ்சு சாப்பிட ஸ்டார்ட் ஆயாச்சு. அவங்க பாட்டி பேத்திக்கு ஊட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரானால ஹேண்டு தப்பாக தெரியுது. ஆனால் ரைட் ஹேண்டில் தான் ஊட்டிகிட்டு இருக்காங்க. அதில் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? சாப்பிடுங்க. நானும் சாப்பிட ஆவலாக இருக்கேன். நம்ம வீட்டில் ஒரு சிஸ்டம் லேடி இருக்குது. அப்போ பாரு, இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து சாப்பிட வேண்டியதான். கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிறியா? அந்த டேபிள் எல்லாம் கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு, அந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு உட்காந்து பார்க்கணும் கிடையாது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, சாப்பிடு. நம்மளும் போய் சாப்பிட்டுடலாம். கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டு வந்தனால
கொஞ்சம் சூடு எடுக்குது, அதனால கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போட்டு வச்சிருக்க சாப்பாடை போய் சாப்பிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக சாப்பிட்டாலும் செட் ஆகாது. ஒரு மினிமமான ஒரு சூட்டில் தான் நம்ம சோறு சாப்பிடணும். சூடு டைமில் சூடாக சாப்பிட்டா, ஆனால் பெங்களூரில் சுட சாப்பிட பிடிக்கும். இங்கே கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். நம்ம சாப்பிட்றலாம். ஓகே, நாங்கள் இன்றைக்கி லஞ்சு மெனுவை பார்த்துருப்பீங்க. டெய்லியும் வெரைட்டி எங்கள் மம்மி பண்ணுவாங்க. நான் ஒரு சோம்பேறி கேர்ள், வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அலுப்புப்பட்டுட்ருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி எடுத்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்கலையே பாதி நாளும் போயிடும். அங்கே பார்த்தா சமையல் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம சமையல் வீடியோ எடுத்துட்டோம், சாப்பிடவும் போகிறோம். ஓகே, இந்த வீடியோ எவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்டார் ஃபேமிலி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மா வீட்டில் கமகமன்னு சாப்பிட போகிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.